அம்மா, அம்மா, கொஞ்சம் இங்க பாருங்கம்மா. பூஜையெல்லாம் முடிஞ்சு நடைய சாத்தியாச்சு. இப்ப போய் இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு கிளம்புங்க. சாமி, எனக்கு வீட்டுக்கு போக முடியாத நிலைமை. திக்கத்தவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அதான் இங்க வந்து படுத்திருக்கேன். உங்களை பார்த்தா நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தெரியறது. ஆனா வாழ வழி இல்லாதவங்க பேசுற மாதிரி பேசுறீங்க. என்னாச்சுமா உங்களுக்கு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும். இல்ல சாமி, இப்ப நான் வீட்டுக்கு போனா இருக்கிற பிரச்சனை பெருசாகுமே தவிர குறையாது. அதான் என் மனபாரத தெய்வத்துக்கிட்ட இறக்கி வச்சுட்டு இங்கேயே தங்கிடலான்ற முடிவோட புறப்பட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன். என்ன பண்ணணும்? நான் இந்த கோயிலே தங்கிக்கிறேன். கோவில்ல கூட்டி பெருக்கிறதுல ஆரம்பிச்சு என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற என்னோட கடைசி காலத்தை நான் இங்கேயே கழிச்சிடுறேன். பெரிய மனசு பண்ணி அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி தரணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க தெய்வத்துக்கு சேவை பண்றேன்னு சொல்றதால நான் இதை ஏத்துக்கிறேன். ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்காம யார் வேணாலும் வந்து தெய்வத்துக்கு சேவை செய்யலாம். அதை நீங்க உங்க வீட்ல இருந்தே இங்க வந்து செஞ்சுட்டு போங்களேன். குடும்பம், வீடு, சொத்து பத்துன்னு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிற நீங்க எதுக்கு கோயில்ல வந்து தங்கி சேவை செய்யணும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போங்க. நல்லதே நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிற குடும்பம் அமைஞ்சதுதான் சாமி இப்ப எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. எனக்கு வந்த பிரச்சனை தீரணும்னா அதுக்கு நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் ஒரே வழி. அதனாலதான் சாமி இங்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்க. நீங்க இங்க வந்து தங்கி இருக்கணுங்கிறது தெய்வத்தோட விருப்பமா இருக்கும்போது நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தாராளமா நீங்க இங்க தங்கிக்கலாம். ஆ, கடவுள் சீக்கிரமா உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. சரி, நீங்க இருங்க. ரியா, உன்னை பார்க்க தான் வந்தோம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அப்படி பாக்குற? என்ன பேச போறோம்னா, பயப்படாத. உனக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்காக நாங்க வரல. உன்னோட சூழ்நிலை எங்களுக்கு நல்லா புரியுது. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உன் பக்கம்தான் நியாயம் இருக்கு. நீயும் ஆனந்த் மாமாவும் காலேஜ் டைம்லயே உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கீங்க. அதை வச்சு பார்த்தா ஆனந்த் மாமா உன்னதான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு முட்டுக்கட்டை போட்டதே அபிராமி அத்தை. ஆனந்த் மாமா அத்தை பேச்ச மீற முடியாமதான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. அவரே சொன்னதுதான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாவம். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். ஆனந்தோட அம்மா வீட்டை விட்டு காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாம என் மனசு புரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நியாயமா பார்த்தா சம்மந்தி ஆனந்துக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா நிச்சயமா நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. என் பொண்ணு 2வது மருமக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனந்த் மாமாக்கும் உனக்கும் லேட்டா கல்யாணம் நடந்திருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகதான்.
இது நிரந்தரம் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நடக்கணும். என்ன நடக்கணும்? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு புரியணும்னா நாங்க சொல்றத நீ கண்ணை மூடிக்கிட்டு கேட்கணும். ஆமா ரியா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆகணும்னா வீட்டை விட்டு போன அபிராமி அத்தை எந்த காரணம் கொண்டும் இங்க திரும்பி வரக்கூடாது. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நாங்க சொல்றபடி நீ நடந்துகிட்டா அது நிச்சயமா முடியும். எஸ், அத்தை திரும்பி வராம இருந்தாதான் நீயும் நானும் இந்த வீட்டோட மருமகளா இருக்க முடியும், சொத்தையும் பிரிக்க முடியும். பிரிச்சு வாங்கிட்டு நீ உன் ஹஸ்பண்ட் கூடவும் நான் என் ஹஸ்பண்ட் கூடவும் ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த குடும்ப சொத்தை ஆண்டு அனுபவிக்க முடியும். அனுபவம் உள்ளவ சொல்றேன் கேட்டுக்கோ. என் பொண்ணு சொல்றதுதான் சரி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கார்த்தி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுல தானே உறுதியா இருக்கான். அப்படி கூட்டிட்டு வந்துட்டா என்ன பண்றது? அத நாங்க யோசிக்காமையா உன்கிட்ட வந்து பேசுவோம்? என்ன யோசிச்சீங்க? மனசு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு காணாம போன அபிராமி அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டா கார்த்தி எப்படி அவளை கூட்டிட்டு வருவான்? ஏன் வாயடிச்சு போய் பாக்குற? அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போறாங்க? நாம் அவளை கொலை பண்ணி அத தற்கொலைன்னு சொல்லி நியூஸ் வர வைக்கணும். அப்போ நீங்க அபிராமி அம்மாவை கொலை பண்ண போறீங்களா? போறீங்களான்னு கேட்காத, போறோன்னு சொல்லு. நீதான் இப்ப எங்க கட்சியில சேர்ந்துட்டியே, நாம 3 பேரும் சேர்ந்துதான் நம்ம மாமியார் கதைய முடிக்க போறோம். அத்தை மட்டும் செத்துட்டா உன்னையும் என்னையும் யாராலையும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க முடியாது. அவங்க இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் கார்த்தியையும் தீபாவையும் இங்க இருந்து விரட்டி அடிச்சு துரத்துறது ஒரு விஷயமே இல்ல. நான் உன்னை கம்பல் பண்றதா நினைக்காத, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லு. நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறோம். ஓகே, எனக்கு இதுல சம்மதம் தான். ஆனா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? நடக்கிற சூழ்நிலைய நமக்கு சாதகமா பயன்படுத்தி காய் நகர்த்தினா வாழ்க்கையில எதை வேணா எக்ஸிக்யூட் பண்ணி சாதிக்க முடியும். எப்படி? இது என்னன்னு தெரியுமா? அத்தை சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கைப்பட எழுதின லெட்டர். என்னோட குடும்பத்துல என் மருமக மகன் பிரச்சனை காரணமா நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். வந்ததுதான். சத்தியமா திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன். என்னோட தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்ல. இந்த லெட்டரை அத்தை செத்து கிடக்குற இடத்துல போட்டுட்டா மேட்டர் முடிஞ்சது. ஆனா யார் அவங்கள கொலை பண்றது? யாரு இந்த லெட்டரை அங்க போடுறது? அதான் எனக்கு புரியல. அந்த கவலை உனக்கு எதுக்கு? அத நாங்க பாத்துக்கிறோம். நீ எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். தாராளமா சப்போர்ட் பண்றேன். ஆனா அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அத்தை இப்ப எங்க இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மனசு ரொம்ப வருத்தப்பட்டா அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் போவாங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை அங்க போய் 4-5 நாள் தங்கி இருந்துட்டு வந்தாங்க. அது எப்படி கார்த்திக்கு தெரியாம இருக்கும்? தெரியாது. அது அவங்க யார்கிட்டயும் சொன்னதும் இல்ல, சொல்லவும் மாட்டாங்க. நான் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டை வச்சு அதை கண்டுபிடிச்சேன். அதனால அந்த இடத்த பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும்.
என்னால அடிச்சு சொல்ல முடியும். என் கணக்கு தப்பவே தப்பாது. இப்ப அவங்க அங்கதான் இருப்பாங்க. நாம பிளான் பண்ணி அவங்கள அங்கிருந்து தூக்கிட்டா போதும். நாம நினைச்சது நடந்துரும். அப்படின்னா சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்ஸ். என்ன கார்த்தி, ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் சொல்லி தேடிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. கார்த்திக், எனக்கு ஒன்று தெரிஞ்சே ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணுவ? நான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்னது மரியாதையா? என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். டேய் ஆனந்த், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? வர வர நீ பண்ற எதுவுமே சரியில்லடா. முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே முட்டாள்தனமா தான் இருக்கும். ஏன்னா நான் உண்மையை பேசுறேன்ல, அதுக்கு தான். இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். அம்மாவுக்கு சொத்தை பறிச்சு கொடுக்க விருப்பம் இல்லைனா இப்போதைக்கு முடியாது, அப்புறமா பார்க்கலாமேன்னு சொல்லுவாங்களே தவிர இப்படி வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டாங்க. நான் அதனால தான் சொல்றேன், கார்த்தி தான் அம்மாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். இந்த பாரு ஆனந்த், நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாய தர்மம் இல்ல. வீட்டுக்கு மூத்த பையன் நீ, அம்மாவை காணும். இந்த நேரத்துல நீ இப்படி பேசலாமா? பேசிதான் ஆகணும்பா. சுயமா முடிவு பண்ணி அம்மா இந்த வீட்டை விட்டு போகல. அத புரிஞ்சுக்காம ஏன் கார்த்தி சொல்றதை மட்டும் கேக்குறீங்க? கார்த்தி சொல்லி தானே மீனாட்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா. இப்போ இதையும் அவன் தான் பண்ணுவான். அது ஏன் யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஆனந்த், நீ கார்த்தி மனசையும் சரி அம்மா மனசையும் சரி ரொம்பவே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறமும் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா முடிவு பண்ணி பேசாத. டேய், நான் முட்டாள்தனமா முடிவு பண்ணல, நீதான் முட்டாள். நான் சொல்றது உண்மைடா. அது என்னைக்கு இருந்தாலும் வெளியே தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப தெரிஞ்சுப்ப என்ன பத்தி. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல நாச்சியா வரட்டும், அதுக்கப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரூமுக்கு போய் அவங்க வேலையை பாருங்க. நீயும் போப்பா. கவலைப்படாதீங்க, அத்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு தான் என் மனசு சொல்லுது. அம்மா காணாம போயிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆனந்த் சொத்தை பிரிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கான். அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. அவரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்த கோவத்துல அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் போக போக சரியாயிடுங்க, வருத்தப்படாதீங்க. சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு இல்ல. டிஃபன் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், மனசு சரியில்லை. அம்மா வேற இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. உங்களால சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சாப்பிடாமலே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அத்தைய தேடுறதுக்காகவாவது உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லைங்க, இத்தனை வருஷத்துல அம்மாவை நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் பிரிஞ்சிருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. அத்தை எப்படியும் வந்துருவாங்க. நீங்க அதை நினைச்சு மனசு கஷ்டப்படாம இருங்க. சரிங்க, நீங்க வெறும் வயித்துல படுக்க கூடாது. நான் போய் உங்களுக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வரேன். கார்த்திக் சார் முகத்தை பார்க்கவே பாவமா இருந்துச்சு.
அம்மாவை காணோன்னு தவிக்கிறாரே. அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க நம்மளால முடிஞ்சதை ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? நம்ம குரூப்ல போட்டோ போட்டா எல்லா ஏரியால இருக்கவங்களுக்கும் தெரியும். யாராவது ஒருத்தர் அடையாளம் பார்த்து சொல்லுவாங்கல்ல. அந்த அம்மா போட்டோவை நெட்ல கண்டுபிடிச்சு குரூப்ல போட்டுடலாம். அந்த அம்மா போட்டோ கிடைச்சிருச்சு. இந்த அம்மா வீட்டை விட்டு காணாம போய் 2 நாள் ஆச்சு. இவங்களை பார்த்தா உடனே தகவல் சொல்லுங்க. நன்றி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. எனக்கு அவ மேல இருக்கிற கோவம் மட்டும் இன்னும் போகவே இல்லை. எனக்கும் அவ மேல இருக்கிற கோபம் போகலதான். ஆனா நாம என்ன பண்ண முடியும்? தீபாக்காகவும் அவங்க அத்தைக்காகவும் தான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா இந்த மைத்திலி யாருன்னு அவங்களுக்கு காட்டியிருப்பேன். இல்ல மைத்திலி, இவளெல்லாம் நல்லா சாத்துன்னு சாத்தணும். நம்ம பொறுமையா இருக்கிறதுனால தான் ஆள் ஆளுக்கு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது. என்ன பண்றது? நாம ஏதாவது பண்ண போய் தீபாவுக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு அவளை சாத்துன்னு சாத்த போறேன். மீனாட்சி, இது தெரிய வந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணி நம்மள இங்க இருக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் தீபாவை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நாம தானே தெரிஞ்சாதானே தீபாக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. என்ன சொல்ற? காது கொடுங்க சொல்றேன். இதுல எதுவும் பிரச்சனை வராதுல? ஒண்ணும் வராது, தைரியமா வாங்க. இப்படி போட்டு என்ன அடிச்சது? யாரையுமே இங்க காணமே. யாரு வந்து என்ன இப்படி அடிச்சிருப்பாங்க? ஐயோ,
பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கும் போல இருக்கே. ஐயோ அம்மா 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 அம்மா. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ இடுப்ப உடைச்சிட்டாங்களே. அம்மா ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களே. நாசமா போனவங்க. அம்மா ஐயோ முட்டி வேற உடைஞ்சிருக்கும் போல இருக்கே. அம்மா ஐயோ ஐயோ